நம்ம ஒரு கால அவகாசங்கள் எல்லாருமே வந்து நம்ம கட்ட முடியாது, பணம் வாங்கிட்டு கட்ட முடியாதுன்னு நம்ம சொல்லக்கூடிய மக்களே வந்து இல்ல. அந்த அளவுக்கு நான் நின்று இதுவரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகளை சால்வ் பண்ணியிருக்கோம், போயிருக்கோம், வந்திருக்கோம். யாருமே முடியாதுங்கன்னு சொன்னது கிடையாது. கால அவகாசம் 1 வாரம் 2 வாரம்னு கேட்பாங்க. அதுவும் இல்லாம 1 மாசம் டைம் கேட்பாங்க. அவங்க குடும்ப சூழ்நிலைனால, ஏன்னா வேலை வந்து பாதிப்புகள் இருக்கு. ஏன்னா திருப்பூர்ல போயிருந்தீங்களா முத மாதிரி கம்பெனி வந்து இயங்குறது இல்ல. இது போக அவங்க குடும்பத்துல வந்து ஒரு மருத்துவ செலவு மாதிரி ஒரு பல விஷயங்கள் இருக்கும். அப்போ அந்த இடத்துல அந்த நேரத்துல அவங்கள எதுவுமே செயல்பட முடியாத நேரத்துல அவங்க வந்து கால அவகாசம் வந்து அவங்க நம்மகிட்ட கேட்கறாங்க. அவங்க வந்து கேட்கறாங்க அவங்ககிட்ட. அந்த கலெக்ஷன் டீம் அவங்ககிட்ட கேட்கறாங்க. அந்த கலெக்ஷன் டீம் என்ன பண்ணுதுன்னா அடாவடியா வந்து இறங்குறாங்க. அதே போல நீங்க குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். கலெக்ஷன் டீம்னு சொன்னாலே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அந்த எளியவர்களும் ஏழைகளும் வந்து ஏமாத்திடுவாங்கங்கிற ஒரு நினைப்புல இருக்காங்க. ஆனா 900 கோடி 1200 கோடி அடிச்சவன் எல்லாம் ஊரை விட்டு ஓடன போலாம், அவன் யோக்கியனா தெரிஞ்சான். ஆனா உண்மையிலுமே எளியவர்களும் ஏழ்மை நிலையில இருக்கக்கூடியவங்க தான் ரொம்ப நேர்மையா இருக்கிறாங்க. நானும் களத்துல அதை பார்த்தேன். உங்களுடைய அனுபவத்தையும் அதை அப்படி பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கு. அது வந்து என்னன்னா